ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லாம நீங்களே விஷயத்த சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற விஷயத்த நான் சொல்லவா? வினோதினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதானே? எப்படி இத நான் சொல்ல வந்தேன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்ப நீங்களும் வாசு சாருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் வந்தீங்களா? அதுதான் இல்ல. வாசு சாருக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இருக்கு. அவர் மனசார வினோதினிய விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? அவர் மனசு பூரா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? வினோதினி அக்காவை பொறுத்த வரைக்கும் வாசு சாருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அதுவும் தெரியுமே. நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா சுத்தி இருக்கிறவங்களோட நிர்பந்தத்துக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒரு பொண்ணோட உணர்வை புரிஞ்சுக்காம இந்த கல்யாணம் நடக்கிறது சரியா வேலு? ஏங்க என்னங்க பேசுறீங்க? இதுல பல பேரோட பிரச்சனை அடங்கி இருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணுங்க. எல்லாருக்குமே சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யாருக்குமே பெருசா தெரியல, அப்படித்தானே? ஆனா கண்ணுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு சோகம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அத வினோதினி அக்கா இடத்துல இருந்து பாருங்க. அப்பதான் அவங்க படுற வலியும் வேதனையுமே புரியும். ஒரு பொண்ணா நான் அது எல்லாத்தையுமே ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஏங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இப்படியே இருக்கிறது சரியா? அதுவும் இல்லாம வாசு சாரு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. இல்ல என்னதான் அவரு நல்லவரா இருந்தாலும் அது எப்படி மனசு ஒப்புக்காத ஒரு கல்யாணத்தை வினோதினி அக்காவால ஏத்துக்க முடியும்? நம்ம மனசுக்கு பிடிக்கலனா ஒரு விஷயம் செய்யக்கூடாது தானே? சில நேரங்கள்ல நாம நினைக்கிறதா சரின்னு நமக்கு தோணும். அதுக்கு காரணம் அனுபவமே இல்லாத புரிதல்னால மட்டும்தான். ஆனா பெரியவங்க அவங்களுடைய அனுபவத்துல புரிஞ்சதுனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிருங்க. என்ன ஏத்துக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்ப அவங்க அதை ஏத்துக்கல, பின்னாடி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன அனுபவம் இல்லாத சின்ன பிள்ளையா? இத்தனை வருஷம் நம்பிக்கையா ஒரு வலிய சுமந்தவங்களுக்கு இந்த திடீர் மாற்றம் கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த வலிதான் சுகமா தெரியுங்க. ஏங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? வினோதினி அவங்க நினைக்கிறது சரின்னு சொல்ல வர்றீங்களா? இங்க பாருங்க, நாம இங்க வந்தது யாருன்னே தெரியாத ஒரு கல்யாண பொண்ணை காப்பாத்துறது. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இவங்க அப்படின்னு. தகவல் சொல்ல வந்த நாம இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்க இருக்க வேண்டிய நிர்பந்தமாய் போச்சு. நாம இருந்து பொண்ணோட உயிரை காப்பாத்துறதோட கல்யாணத்தையும் எந்தவித பிரச்சனை இல்லாம நடத்தணும். அதுக்கு நான் வாசு சாருக்கு கண்டிப்பா துணையா இருப்பேன். அதே மாதிரிதான் நானும் வினோதினி அக்காவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம தடுத்து இந்த கல்யாண சம்பந்தமா அவங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு துணையா இருப்பேன். அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு பரமு சொன்னா. என்ன அத்தை? ஆமா கற்பகம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம வாசு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன அத்தை இது?
அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இவ்வளோ ஏற்பாடு பண்ணி இங்க வந்திருக்கோம். அது சம்பந்தமா பேச இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கா? என்ன கற்பகம், ஊரை விட்டு வந்ததும் நம்ம குடும்ப வழக்கத்தை எல்லாம் மறந்துட்டியா?